பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி. தேவனை துதிக்கிறதான நன்றி பலி 27ஆம் நாளைக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 26 நாட்களாக தேவன் செய்த அநேக நன்மைகளை சொல்லி நம்ம துதித்தோம். என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்ததான நன்மைகள் மற்றும் இயேசு கிறிஸ்து அவரையே தன்னை நமக்காக கொடுத்ததான காரியங்கள், தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்தது, மேலும் வேதத்தில் இருக்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்களுக்கு இயேசு செய்த நன்மைகளை குறித்து பார்த்தோம். அதற்காக தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதமான பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களிலிருந்து தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். அதற்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தேவனை நம்ம தேடணும், ஆண்டவரை துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும், அவருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி நெகேமியாவில் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி. இப்போ நம்முடைய பலன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய பலன் என்று சொல்லி பார்க்குறோம். எப்படி நம்ம கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால், வேதத்தில் இன்னொரு வசனம் கூட பார்க்குறோம், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்து தான் எனக்கு இது நான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறத விட, இது எனக்கு நடக்கும், அதை நான் விசுவாசிக்கிறேன், ஏசு எனக்கு செய்வார்னு சொல்லி நம்புகிறோம் இல்லையா, அவங்க தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம நம்பும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக இருக்கும், தேவன் எனக்கு செய்வார்னு சொல்லி. இன்றைக்கு 2 வசனங்களை பார்க்குறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்மளுடைய பலன். அடுத்ததான் பார்த்தோம்னா, இது புதிய ஏற்பாடு யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் கூட பார்க்கலாம். ஜெமிமா ரோட்டரிஸ் பற்றி என்னோடய ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதிகமாக நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த பிள்ளையோடைய இயேசு மேல் இருந்ததான விசுவாசம். ஆமேன், ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் களத்தில் நின்று விளையாடி தேவநாமத்தை அந்த மகள் மகிமைப்படுத்தினா, அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நம்ம தேவனை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்வார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியங்களுக்காக நம்ம கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க செய்கிறவர் அவரே, நம்மளுக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கிறவர் அவரே, அவருடைய நாம மகிமைப்படும்படியாக நம்மை பயன்படுத்துகிறவர் அவரே. இந்த காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன், ஹல்லேலூயா.